ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க இந்த செய்தியை. உண்மைக்கும் மனசுக்கு அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நியூஸ் தான். இதே இலங்கை தேசத்தில் தான் ஒரு பஸ் விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாய் பிள்ளையை காப்பாற்றிட்டு அவட உயிரே விட்டாங்க தெரியுமா? அதே இலங்கை தேசத்தில் இந்த பச்சை குழந்தை பாருங்கள், இந்த குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள் அந்த தாய் தூக்கி வீசியிருக்கிறாங்க. எப்படி அது மனசு வரும்னு சொல்லுங்கள்? இந்த முகத்தை பார்த்து அதை வீசிட்டு போக எப்படி மனசு வரும்னு சொல்லுங்கள் பாப்போம். இப்படி யாருமே செய்யாதீங்க. உங்களால் முடியலையா கொண்டு எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் சரி கொடுத்துட்டு போங்க. தூக்கி வீசிட்டு போக உங்களுக்கு எப்படி மனம் வருது? ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் தாய் இல்லாமல் அந்த குழந்தை வளர்றதுண்டா அது எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லாமல் வளர்ந்த ஒரு ஆள், எனக்கு தெரியும் அதில் வலி கஷ்டங்கள் எவ்வளத்தை தாண்டி நாங்கள் வரணும் என்று சொல்லி. அந்த பொம்பளை பிள்ளையை நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவற்ற கிருபையில் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு நான் கேள்விப்பட்டேன். நான் அது உண்மை பொய்யா எனக்கு தெரியல. ஜெர்மனுக்கு போகுதுன்னு சொல்லினோம். ஆனால் அப்படி போச்சுன்னா உண்மைக்கு எனக்கு என்ன போல சந்தோஷப்படுறார்கள் யாருமே இருக்க முடியாது. உண்மையாக இதே உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கணும் தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படி செய்யவே கூடாது. பாருங்கள், அந்த பிள்ளையோட சிரிப்பை பாருங்கள், அந்த கண் அசைவை பாருங்கள், அந்த மழலையை பார்த்து எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? எப்படி நீங்கள் அப்படி செய்ய உங்களுக்கு மனசு வருதோ தெரியல. ஆனால் இப்படி ஒன்று இனிமேல் நடக்கவே கூடாது. இலங்கை தேசத்தில் இல்லை, எந்த இடத்துலையுமே இப்படியான ஒரு நிகழ்வுகள் நடக்கவே கூடாது. அதுக்கு கடவுள் தான் கெரியில் ஒரு முடிவு கட்டணும். உண்மைக்கும் பாருங்கள், இந்த குழந்தைய பார்க்க எனக்கு அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது. வந்து கொண்டே இருக்குது இந்த வீடியோ பார்க்க எங்களோட மகளுக்கு காணுங்க பார்த்தியா, பாபா பார்த்தியா, என் மகனும் பார்த்துட்டு அம்மா இப்படியம்மா அவங்களுக்கு மனசு வருது. அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்களா அவட சிரிப்பை பாருங்கள், க்யூட்டாக எப்படி அழகாக இருக்கு. நான் உண்மைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? நல்லா இருக்கணும் மட்டும் நீங்கள் எல்லாருமே இந்த பிள்ளைக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. பார்க்கவே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது இந்த க்யூட் பேபிக்கு. நீங்கள் எல்லாரும் ஒரு லைக் போடுங்க. ஓகே பாய். பார்த்தீங்களா எப்படி அழகாக சிரிக்காங்கன்னு சொல்லி.